I'm Kavitha, Gynae Physio, Active Labor Assistant and Lactation Counselor from Velachery Prashanth Hospital. Normal delivery, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம். ஆனால் அந்த நார்மல் டெலிவரி நிறைய பயத்தோடு தான் வருது இல்லையா? ஸோ லேபரும் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு ஃப்ரெண்ட்லி, ஹவு ஸ்பேஷியஸ், ஹவு லக்ஸூரியஸ் ஆர் லேபர் ரூம் இஸ், அதை பற்றி பார்ப்போமா? கம் along with me, let's see our labor room. இந்த லேபர் ரூமில் வந்து உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பொறுமையாக, ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. ஸோ நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேனோ, கோஆப்ரேட் பண்ணுவேனோ இல்லையோ அந்த பயம்லாம் விட்டுட்டு ஜாலியாக வாங்க, ஈஸியாக டெலிவரி பண்ணிட்டு போகலாம். லேபர் ரூம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாமா? எவ்வளோ பயங்கரமாக இருக்கா இல்லை நான் சொன்ன மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குன்றது பார்ப்போம். கம் along with me. ஸோ இதுதான் எங்களோட ஸ்பேஷியஸ் லேபர் ரூம். இந்த இடத்துல தான் உங்களோட பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லேபர் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ உங்களோட லேபர்ன்றது ரொம்ப பயங்கரமாக வலியோட ஒரு அன்பிளசண்ட்டாலாம் இருக்காது. இட் வில் பி அ மோர் ப்ளசன்ட் மூமெண்ட். ஆக்டிவ் லேபர், அதுதான் எங்களோட கான்செப்ட். ஆக்டிவ் லேபர் அப்படின்னா என்ன? நேச்சுரல் பர்திங், மணிக்கணக்காக லேபர் பெயினில் உட்காந்து எண்ட் ஆஃப் த லேபர் அம்மாவும் பேபி ரொம்பவே டயர்டாகிறது கிடையாது எங்களோட கான்செப்ட். ஆக்டிவ் லேபர் அப்போ மொபைலாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணி பூமி ஈர்ப்புக்கு பாப்பா சீக்கிரமாக இறங்கி டெலிவரி ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் முடிக்கிறது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ போத் மதர் அண்ட் பேபி வில் பி ஹெல்தி எண்ட் ஆஃப் த லேபர். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்? எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறோம், எக்ஸசைஸ் பால் கொடுக்குறோம், மொபைலாக இருப்பாங்க, நடந்துட்டு இருப்பாங்க, ஸ்குவாட்டிங் எக்ஸசைசஸ், ஸ்டெப்ஸ் ஏற்றி இறக்குவோம். பெட்டில் எப்போ படுக்க வைக்கிறோம்? உங்களுக்கு எப்போ பாப்பா முக்கணும்னு தோடுறதோ அப்போ தான் இங்கே படுக்க வைக்க போகிறோம். இன்பிட்வீனில் பாப்பாவோட ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு, உங்களோட வைட்டல்ஸ், உங்களோட பிபி, உங்களோட பல்ஸ் ரேட் இதை செக் பண்ணுறதுக்கு, உங்களோட இன்டர்னல் ஆஸ் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு டாக்டர் எக்ஸாமின் பண்ண, அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது, ஒன்ஸ் ரிக்வயர்டுனா மட்டும்தான். அந்த டைமில் தான் அந்த பெட்டில் உங்களுக்கு படுக்க வைக்கிறோம். மீதி டைமில் மொபைலாக மூவ் அரவுண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த லேபர் டைமில் நீங்கள் மட்டும்தான் அந்த லேபர் ரூமில் இருக்க போகிறீங்களா? எங்கள் ஸ்டாஃபோடு சேர்த்து கிடையாது. உங்கள் ஹஸ்பண்டும் கூட அலவுட். உங்கள் ஹஸ்பண்டும் உங்களோட சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணி இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி செரிஷ் பண்ணுறது தான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இந்த லேபர் ஜேர்னியில் கூட சேர்ந்து பயணிக்க போகிறீங்க. ஸோ ஒரே டைமில் 2 பேஷண்ட் டெலிவரிக்கு வந்தால் என்ன பண்ணுறது? இது மட்டும்தான் லேபர் ரூம் அவைலபிளாக இருக்கா? கிடையாது. வி ஹாவ் ஒன் மோர் பிக் லேபர் ரூம். அதையும் பார்த்துடலாமா? வாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லேபர் ரூம் பார்த்தோம். அந்த லேபர் ரூம் வந்து தியேட்டர்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா உடனே ஷிஃப்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் லேபர் ரூம் அதே ஃப்ளோரில் தான், பட் கார்னரில், இந்த கார்னரில் இருக்குது. இந்த கார்னரில் ஏன் கொடுத்துருக்காங்க? நீங்கள் லேபர் ரூமில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கவுன் வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ கான்ஷியஸாக இல்லாமல் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, மொபைலாக இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு அன்டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு தான் இந்த கார்னரில் ஒரு பியூட்டிஃபுல் லேபர் ரூம் நம்மளுக்கு இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேபர் ரூமையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஓகே? ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த லேபர் ரூம். ஸோ இந்த லேபர் ரூம் அதே லேபர் ரூம் மாதிரி இருக்குமா? இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் லேபர் ரூம். ஃபர்ஸ்ட் லேபர் ரூம் போலவே இதுவும் ஸ்பேஷியஸாக இருக்குன்றது செக் பண்ணலாமா? வாங்க. ஸோ லேபர் ரூம் இவ்வளோதானா? கிடையாது. நம்மளோட லேபர் ரூம் இதுவும் ஃபர்ஸ்ட் லேபர் ரூம் போல் நல்ல பெருசாக இருக்கிறது தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேபர் ரூம்ன்றது ரிலாக்ஸ்டாக ஈஸியாக டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் இங்கேயும் உங்களோடையும் உட்காந்து உங்களை என்கரேஜ் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி, உங்களுக்கு வலி தெரியாமல் டெலிவரியை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் லேபர் ரூம். ஸோ இந்த லேபர் ரூமில் என்னெல்லாம் பண்ணலாம்? வாக் பண்ணலாம், ஸ்குவாட்டிங் பண்ணுவோம், க்ரால் பண்ணுவோம், பால் எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வலி தாங்குகிற தன்மை இல்லை டாக்டர், என்னால் வலி தாங்க முடியாது அப்படின்னா 24/7 பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் அனஸ்தியாலஜிஸ்ட் இஸ் அவைலபிள். எபிடியூரல் லேபர் பண்ணலாம். ஸோ எபிடியூரல் லேபர் அப்பயும் நீங்கள் படுத்திருக்கும்போது உங்களோட பெல்விக் கேவிட்டி நல்லா வைடாக ஓப்பனாக இருந்தால் தான் பாப்பா இறங்கி வர இடம் தோதுமானதாக இருக்கும். அதனால் பீனட் பால் இதை உங்கள் 2 கால் மதிலையும் படுக்க வச்சுருப்போம். ஸோ பாப்பா சீக்கிரமாக இறங்கி வரும். ஸோ பாப்பா இறங்கி வர உங்கள் கர்ப்பப்பை வாய் திறக்கும். கர்ப்பப்பை வாய் நல்லா திறந்ததும் உங்களோட லேபர் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ லேபர் கண்டக்ட் பண்ண உடனே எல்லா அம்மாக்களுக்கும் அடுத்தது குழந்தை என்னோட இருக்குமா இல்லை குழந்தை என்ஐசிக்கு போகுமா? கிடையாது. குழந்தை உங்களோட தான் இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட லேபர் ரூமோட வார்மர். பாப்பா உங்கள் வயசில் வந்து 37 டிகிரியில், அதாவது நல்ல ஒரு ஹை டெம்பரேச்சர்லேருந்து வெளியே வராங்க. ஸோ சடன் ட்ராப் இன் டெம்பரேச்சர் குழந்தையோட உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த வார்மரில் குழந்தைய வைக்கணும். ஆனால் உலகத்துலேயே பெஸ்ட் வார்மர் அம்மாவோட உடம்பு தான். ஸோ
ஸோ அம்மாவோட உடம்புல தான் படுக்க வச்சுருப்போம். ஸ்கின் டு ஸ்கின் படுக்க வைக்கிறதோட உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பண்ணி உங்களோட ப்ளீடிங் செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் முடிச்சிருவோம். அந்த ஃபர்ஸ்ட் 1 hour என்ன சொல்லுவோம், கோல்டன் hour இல்லையா? அந்த கோல்டன் ஹவரில் ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் முடித்து பாப்பாவை உங்கள் மேலே ஸ்கின் டு ஸ்கின் படுக்க வச்சு அம்மாவையும் குழந்தையும் ஒன்றா தான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். சப்போஸ் பாப்பாவுக்கு ஏதாவது பிரெத்லெஸ்ஸாக இருக்குது, குழந்தை வந்து என்ஐசியூக்கு போக வேண்டியிருக்கும், பீடியாட்ரிஷியன் செக் பண்ணணும்னா அடுத்த ரூம் தான் உங்களுக்கு என்ஐசியூ. ஸோ உடனே பீடியாட்ரிஷியன் வந்து உங்களோட பாப்பாவை எவாலுவேட் பண்ணி பாப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம், என்ஐசியூவில் எதாவது கொண்டு போகணுமா இல்லை அம்மாக்கிட்டே இருக்கணுமான்றதையும் நம்மளுக்கு சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த லேபர் ரூமும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும். உங்களோட டெலிவரியை ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் என்ஜாயபிளாகவும் அண்ட் மெமரியோடு வீட்டுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் at the affordable cost. Thank you.